அது ஏன்னு தெரியல. நெறைய பேர் ரவா உப்புமான்னு சொன்னாலே ஓடிடுறாங்க. ஒரு வாட்டி நான் சொல்ற மாரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும். அது செய்யறதுக்கு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு இத வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அரோமா வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனதும் 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடுங்க. எந்த கட்டியும் வரக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கிளறினாலே போதும். நல்லா உதிரியாக வரும். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டான ரவா உப்புமா ரெடி.